கிறிஸ்தவர்களை தேடி தேடி கொண்ட ஒரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கிறிஸ்துவனாகவே மாறுறாரு. அவர் சொன்ன 2 விஷயங்கள் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வேர்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீசஸை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறப்போ உண்மையாக தான் சொல்கிறோம். பைபிள் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே போய் கிடையாது. ஸோ அந்த உண்மையை நீங்கள் சொல்லும் போது ஸ்ட்ராங்காக போல்டாக நின்று பேசுங்க. தென் செகண்ட் ஒன், சில பேர் வந்து ஜீசஸை பற்றி தெரிஞ்சுக்க வரோம் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் அதில் நிறையா பேர் வந்து தெரிஞ்சுக்க வர மாட்டாங்க. நம்ம சொல்கிற விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண தான் வருவாங்க. அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், 2வது தடவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், 3வது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க நம்ம சொல்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம சொல்கிற விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வர மாட்டாங்க. நம்ம என்ன தான் சொன்னாலுமே அது தப்பு அப்படிங்கிற மைண்ட் செட் வரங்காட்டி அவங்கக்கிட்ட 2 தடவைக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஜீசஸை பற்றி பேச ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா பேசும்போது ஸ்ட்ராங்காக போல்டாக பேசுங்க. அட் த சேம் டைம் சில பேரோட மைண்ட் செட் உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, அவங்க சொல்கிற மாதிரி தான் ஜீசஸ் இருக்கணும், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வருவாங்க பார்த்தீங்களா. அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட்லாம் வச்சுக்க வேணாம். ஜஸ்ட் ஸ்ட்ராங் அண்ட் போல்டாக 2 தடவை சொல்லுங்கள். 3வது தடவை அவங்களுக்கு கண்டுக்காம நீங்கள் போய் ரிலீவ் ஆகிருக்கோங்க.